नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुत्पोत्य कृष्णं पारात्यं स्वं सुधिसदशिरसिद्धमध्याभयन्ती स्वोच्छिष्टायां सजनिकलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं भूयये वास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 26வது பாசுரம். மாலே மணிவண்ணாக மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கோஷ்டியினர் பகவான் கண்ணனை கோப்புடைய சீரி சிங்காசனத்தின் மேல் இருந்து கொண்டு பள்ளிக்கட்டிலிருந்து நடந்து வந்து அந்த நடையழகை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை சொல்லி அதையும் கண்ணபிரான் செய்து அந்த நடையழகையும் சேவித்து அதற்கு பின்னால் இந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று சொன்னபடி அதே மாதிரியாக கண்ணன் நடக்கிறான். அந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்தின் மீது அமர்கிறான். உடனே அவர்களை பார்த்து நீங்கள் வந்த காரியம் என்ன என்று கேட்கிறான். அப்போது ஆண்டாள் கோஷ்டியினால் பதில் சொல்ல முடியவில்லையாம். மெய்மறந்து இருக்கிறார்கள். அந்த நிலையிலே அவர்கள் கேட்க வந்த கேள்வி கூட அவர்களுக்கு மறந்து போய்விட்டதாம். அப்படிப்பட்ட ஒரு அழகை அவர்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணன் என்னும் அழகு, கண்ணனின் நடையழகு, கண்ணனின் புன்சிரிப்பு, கண்ணனுடைய திருமேனி அழகு, கண்ணன் வார்த்தை சொல்லும் அந்த அழகு, இப்படி அந்த அழகை ரசித்தவர்களுக்கு வார்த்தைகள் வெளிவரவில்லையாம். பிறகு சமாளித்து கொண்டு அவனே கேட்கிறான். கண்ணன் ஏதோ பறை என்று கேட்க வந்தீர்கள் போலிருக்கிறது என்று நன்னலே வாய் நேர்ந்தோம் இல்லையா அப்படின்னு சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு அப்போ தான் இவளுக்கு அந்த எண்ணமே வந்ததாம். உடனே கேட்கிறார்கள். இந்த இதில் முதல்ல இதற்கு முன் பாசுரத்திலே பார்த்தோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகில் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகம் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்றார்கள். அப்படியாக கண்ணபிரானுடைய லீலா வினோதங்களையெல்லாம் அவன் பட்ட கஷ்டங்களையெல்லாம் அதையெல்லாம் தாக்குப்பிடித்து அவன் வளர்ந்த விதம் அதையெல்லாம் அழகாக வர்ணித்து வந்தவர்கள் உன்னை அடி போற்றி கண்ணனுடைய அடியை போற்றி, கடல் போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி அப்படின்னு எல்லாத்துக்கும் போற்றி அதெல்லாம் பண்ணாலும் இல்லையோ அது அர்ச்சனை மாதிரி தானே. கோவிலிலே ஒரு அர்ச்சனை பண்ணுகிறான்னா அந்த பெருமாளுக்கு இந்த சம்ஸ்கிருதத்தில் ஓம் நமகா ஓம் நமகான்னு அதே தமிழில் தூய தமிழில் போற்றி 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 என்று வருகிறது. அந்த மாதிரி அறுத்தித்து வந்தோம், அர்ச்சனை பண்ணோம், பறை தருதியாக நாங்கள் வேண்டிய பறைகளை எனக்கு கொடுத்தல்கள் போன இதில் கேட்டால் இப்போ என்ன பண்ணுறா அதை முக்கியமாக தெரிவிக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. இப்பாசுரத்திலே
நோன்புக்கு வேண்டியவை இவை இவை என்று கூறி அவற்றை தங்களுக்கு தந்தருளுமாறு கண்ணபிரானிடம் வேண்டுகிறார்கள். கண்ணனுடைய புகழ் பாடுவதிலே அப்பா எப்படியோ அதே மாதிரிதான் மகளும். அந்த கண்ணனை அவருடைய அப்பா, ஆண்டாளுடைய அப்பா பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் எப்படியெல்லாம் புகழ்கிறார். மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா என்று அதை அவர் கண்ணன் அழைக்கிறார். அதே மாதிரி மணிவண்ணன் பாதங்கள் ஒத்துச்சிருந்தவா காணீரே, ஒன்னுதலீர் வந்து காணீரே என்று கூறுகிறார். அதே மாதிரி மகளான ஆண்டாளும் மாலே ஆரம்பிக்கச்சவே துவக்கத்திலே மாலே மணிவண்ணா மார்கள் நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன்னு சொல்கிறார். மாலே மணிவண்ணான்னு அழைக்கிறார். இந்த மாலேன்றதுக்கு என்ன அர்த்தம்? அடியார்களிடத்திலே அன்புடையவனே. அதே மாதிரியாக மணிவண்ணா மணிவண்ணன் நீல ரத்தம் போன்ற வடிவை உடையவனே. ஆளின் இளையான்னு சொன்னாலே அது மாதிரி பழைய காலத்தில் ஆலந்தளிரில் கண் வளர்ந்தவனே. ஆழ்வார் அண்ணா மாதிரி ஆளின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழுமுண்டான் அரங்கத்தரவினனையான் கோல மாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே என்று அருளி செய்தாற்போலே இவளும் ஆண்டாளும் அழைக்கிறாள். மார்கழி நீராடுவான் மார்கழி நீராட்டத்திற்காக மேலையார் முன்னோர்கள் செய்வனகள் செய்யும் கிரிசைகளுக்கு வேண்டுவன வேண்டும் உபகரணங்களை கேட்டியேல் கேட்டாயாகில் அவற்றை நாங்கள் சொல்லுகிறோம். ஞாலத்தையெல்லாம் இந்த பூமி முழுவதும் நடுங்கும்படியாக முரல்வன ஒலிக்கக்கூடிய பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே பால் போன்ற நிறமுடையதான உன்னுடைய ஸ்ரீ பாஞ்சஜன்யம் போன்ற சங்கங்களையும் பொய்ப்பாடுடையன மிகவும் இடம் உடையவனவாய் சாலப்பெரு மிகவும் பெரியனவான பறைகளையும் பல்லாண்டிசைப்பார் திருப்பல்லாண்டு பாடுபவர்களையும் கோலம் விளக்கு மங்கள தீபங்களையும் கொடி துவஜங்களையும் விதானம் மேற்கட்டிகளையும் அருள் அளித்தருள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அவர் கேட்கிறாள் ஆண்டாள் கோஷ்டியினர். இது மேலெழுந்த ஒரு பொருளாகும். இப்பொழுது உள்ளுரை பொருள்களை விசேஷமான அர்த்தங்களையும் எல்லாம் பார்ப்போம். இந்த கிராமப்புறங்களிலே இந்த மார்கழி மாதத்திலே விடியற்காலை பனிப்பொழியும் விடியற்காலை வேளையிலே திருப்பாவை அதனை பஜனை பண்ணி கொண்டு போகிறவர்கள் பெருமாள் கண்ணனிடம் பக்தியாக பண்ணி கொண்டு போகிறவர்களுக்கு சில வஸ்துக்கள் தேவைப்படும் இல்லையா? அந்த வஸ்துக்கள் முக்கியமான வஸ்துக்கள் என்னன்னா ஒரு 5 சங்கு வேணும். அந்த சங்கையும் முதலிலே ஊதுவார்கள். வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்கலையோன்னு அடையாளம் காமிச்சால் இல்லையோ அந்த மாதிரியாக முனிவர்கள் எல்லாம் அந்த வெள்ளை வெளிசங்கை ஊதிக்கொண்டு செல்கிறார்களே அந்த மாதிரி சங்கு வேணும். அடுத்ததாக பறை அடிப்பதற்காக அந்த பறை அது வேணும். அழகாக அடித்து கொண்டு செல்வார்களே அந்த சத்தத்திற்காக அந்த பறை வேண்டும். அடுத்தது பல்லாண்டு இசைப்பவர்கள் வேண்டும். பல்லாண்டே ஓதுவர்கள் மங்களாசாசனம் செய்பவர்கள் பல்லாண்டு அது ஓதுவர்கள் அவர்கள் வேணும். அதே மாதிரியாக ஒரு விளக்கு வேணும் இல்லையோ அதற்கு கோல விளக்கு என்று சொல்வார்கள். அழகாக குத்து விளக்குன்னு சொல்கிற மாதிரியாக கையிலே பிடித்து கொண்டு செல்வது அந்த கோல விளக்கு. அடுத்தது கொடி வேணும். இவர்களுக்கு ஒரு சின்னம் வேணும் இல்லையோ அந்த சின்னம் இந்த மார்கழி மாதத்திலே இவர்கள் வந்தார்னால 2 பக்கமும் அந்த சின்னத்தை பிடித்து கொண்டு 2 பேர் ஒரு 2 பக்கமாக இருந்து பிடித்து கொண்டு வருவார்கள் இல்லையா? அப்படிப்பட்டதான அடையாள கருவியான அந்த கொடி வேண்டும். அதே மாதிரியாக பனி தன் தலையிலே விழாமல் இருப்பதற்காக 4 பக்கம் 4 பிடித்து கொண்டு செல்லக்கூடியதான விதானம் என்ற மேல்கூரை அந்த மேல்கூரை அது வேண்டும் என்று இந்த 5 வஸ்துக்களைத்தான் அவர்கள் முதலிலே கேட்கிறார்கள் இந்த பாசுரத்தில். இந்த 5 விதமான இது ஐட்டம்ஸும் தேவைன்னு இவர்களுக்கு எப்படி தெரியுது? இதை ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த பெரியோர்கள் எல்லாரும்
இதை நியமித்து போயிருக்கிறார்கள். அதைத்தான் மேலையார் செய்வனகள். அவர்கள் எப்படி பண்ணார்களோ அந்த மாதிரி இவ்வளவு பண்ணணும்னு இந்த லிஸ்ட்டை கேட்கிறார்கள். மார்கழி நீராட்டும் என்னும் நோன்புக்கு இவை தேவை என பெரியோர்கள் நியமித்து போயுள்ளார்கள். அவை எவை என்பன அதனையெல்லாம் உணர்த்தி உனக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம், அவற்றை நீ எங்களுக்கு தான் கேட்கிற மாதிரியாக இந்த பாசுரம். நான் ஒன்றும் தெரியாதவன் போல் வேடிக்கையாக கேட்கிறான் அவர்களை பார்த்து. பறையா, ஏதோ பறை கேட்கிறீர்களே, அந்த பறை எத்தனை வேண்டும் உங்களுக்கு, அது எண்ணிக்கை எத்தனை, இதெல்லாம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டாள் கோஷ்டினர்கள் பதில் சொல்கிறார்கள். கண்ணா, உன்னை காண்பதற்கு ஹேதுவாய் இருப்பதொரு நோன்பை இடையர்கள் மழை பெய்கைக்காக அனுஷ்டிக்கச் சொன்னார்கள். உன்னையும் எங்களையும் நோன்பு என்னும் வியாஜத்தாலே சேரவிட்ட இடையரிடம் நன்றியாலே உன்னை அனுபவிக்கைக்கு அவிருத்தமாயுள்ள அந்நோன்பையும் அனுஷ்டிக்க இருக்கிறோம். அந்நோன்புக்கு மார்கழி நீராட்டம் என்னும் கிரிசை செயலை முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். நீராட்டமாகிற அக்கருமத்தை முடிக்க சங்கங்கள், பறைகள், பல்லாண்டு பாடுவார், மங்கள தீபங்கள், கொடிகள், பனி பெய்வதை தடுக்கும் மேற்கட்டிகள் முதலியன வேண்டும், அவற்றை தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். மாலே என்ற சொல்லுக்கு மற்றும் உள்ளுரை பொருளாக 5 விசேஷ அர்த்தங்களை காட்டுகிறார்கள். யார்? ஆச்சாரியர்கள்தான். மாலே என்பதற்கு முதல் அர்த்தம். ஆண்டாள் கோஷ்டியினர் முதல் முறையாக கண்ணனை பார்க்கிறார்கள் இல்லையா, அந்த கண்ணனுடைய திருமேனியிலே, அவனுடைய முகத்திலே அப்படி ஒரு கருணை நிறைந்து வழிகிறதாம். அதை கண்டவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதாம். அவனுடைய பார்வையே பேரன்பு பொருந்தியதாக இருக்கிறதாம் அவர்களுக்கு. அதனாலே மாலே என்கிறார்கள். மாலேன்னா பேரன்பு உடையவனே அப்படின்ற ஒரு அர்த்தம். பேரன்புடையவனே, கடல் போல கொந்தளிக்கும் இப்பேரன்பை இவ்வளவு காலம் அடக்கி கொண்டு எப்படி பள்ளி கொண்டிருந்தது தாங்கள் என்று வினவுகிறார்கள். எங்களுடைய அன்பு தெளிந்து நோன்பு நோற்கவும் இடம் கொடுத்தாய், அதே சமயத்திலே உன்னுடைய அன்பு உன்னை எழுந்திருக்கவும் வட்டாமல் மயங்கச் செய்ததென்றோ என்று ஈடுபடுகிறார்கள். 2வது மாலே. அடுத்ததாக மாலே என்பதற்கு அர்த்தம் நாராயணன், பையத்துயின்ற பரமன், தேவாதி தேவன் என்று மேன்மையை உன் சொரூபமாக நினைத்தோம். உன்னை காணாத போது உன்னை கண்ட இன்றே அன்பே உன் உருவம் என்பதை அறிந்தோம் என்று உருகுகிறார்கள். ஸ்ரீராமாயணத்திலே பிரதானமான குணத்தை சரணாகத வத்சலகா என்று அறுதியிட்டாள் பிராட்டி. மேலும் மகாபாரதத்துக்கு பிரதானமான ஆஸ்ரிதம் வியாமோகம் என்னும் மகாகுணத்தை மாலே என்னும் ஒரு சொல்லால் காட்டுகிறார்கள். மாலேக்கு வேறொரு அர்த்தம். அன்புடையார்கள் அத்தனை பேரும் ஒருங்கே கூடி இங்கு வந்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் எல்லாரும் நினைக்கிறார்களாம், நாம் கண்ணன் மீது காட்டும் அன்பை விட 10,000 மடங்கு விஞ்சியது அவன் நம்மிடம் காட்டும் அந்த அன்பு என்று அவர்கள் முடிவுக்கு வந்தார்களாம். அதுதான் மாலே. இதனை நம்மாழ்வார் உரைக்கிறார், காதல் கடலின் மிக பெரிதால் என்று. அதே நம்மாழ்வார் வேறொன்றும் அருளி செய்கிறார். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்னு ஆர்வுற்ற என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் என்றும் சூழ்ந்ததனில் பெரியா என் அவாவரச் சூழ்ந்தாயே என்று அருளி செய்கிறார். மேலே இன்னும் மாலே என்பதற்கு வேறொரு பொருள். இவர்களுடைய அன்பானது அவனுடைய அன்பை கண்டு அதன் மூலமாக இவர்களுக்கும் பிறந்ததாம். அதனையே ஆழ்வார்கள் காட்டுகிறார்கள். மாலை கண்டு மாலுருகின்றாளே, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனே, மன்றில் குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்கின்றான் என்றெல்லாம் அருளி செய்துள்ளார்கள். கடைசியாக மாலே என்பதற்கு மற்றொரு அர்த்தத்தை கற்பிக்கிறார்கள். சர்வத்தையும் தன் உடைமையாக கொண்டவனே மாலே என்கிறார்கள்.
அடுத்தது மணிவண்ணா என்று சொல்கிறார்கள். கிருஷ்ணன் கழுத்திலே போட்டிக் கொண்டிருப்பது அந்த மணி, இந்திரநீல மணி என்று அதற்கு பெயர். மணிவண்ணா, பனி மலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் என்று பெரிய பிராட்டியையும் மயக்குவது ஒன்று. அதுதான் அவனுடைய வடிவழகு. அழகை தவிர நீலமணிக்கும் இவனுக்கும் மற்றும் பல சாமியங்கள் உண்டு என்று காண்பிக்கிறார். உண்டு என்ன உயிர் நிற்கையும், உடையவன் காலிலே சர்வரும் விழுகையும், இழந்தார் பிழையாதொழிகையும், கைப்பட்டார்க்கு பூணலாயிருக்கையும், பூணாதார்க்கு அழித்து உண்ணலாயிருக்கையும், பிறர்க்கே ஆயிருக்கையும், அளவுபடாமல் உபகரிக்கையும், கொடுத்தோம் என்று நினைத்திராது ஒழிகையும், வேறொன்றில் கண் வைக்க ஒட்டாது ஒழிகையும் தொடக்கமான ஸ்வபாவங்கள் என்று அவற்றை 6000 படியிலே அருளிச் செய்வார். மாலே மணிவண்ணா என்று அழைத்த ஆண்டாள் கோஷ்டியினருக்கு இப்போது கண்ணன் பதிலளிக்கிறான். வேடிக்கையாக சொல்வது போல இப்போ கிருஷ்ணன் அப்படியே பிளேட்டை மாற்றுறான். கண்ணன் சொல்கிறான், ஆட்சியான யசோதை பிராட்டி என்னை பலகாலும் என்றும் எனக்கெனியானே என் மணிவண்ணனே என்று சொல்வது உண்டு. தாய்க்கு நான் மணிவண்ணனானதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. மணிமாமை குறைவில்லாதே, அழகியார் இவ்வுலகு 3க்கும் தேவிமை தகுமார் என்று புகழப்பட்ட உங்களுடைய வடிவழுக்கு நேர் நிற்க முடியுமா என் அழகு என்று கேட்கிறான். கேட்ட ஆண்டாள் கோஷ்டினர் புலகாங்கிதம் அடைகிறார்கள். இப்போது சொல்கிறோம், வந்த காரியத்தை சொல்லுங்கள்னு. கண்ணா, நாங்கள் உன்னை அடைந்து விட்டோம், எங்களுக்கு வேறொன்று காரியம் இல்லை. ஆனால் இந்த ஊராரின் நன்மைக்காக ஒரு நோன்பை அனுஷ்டிக்கிறோம் இல்லையா, அந்த நோன்பை நாங்கள் நடத்திட வேண்டுமே, அதற்காகத்தான் இப்போது உன்னிடம் அதை கேட்கிறோம் என்கிறார்கள். கண்ணன் கேட்கிறான், ஆமாம், இப்போது ஏதோ நோன்பு நோக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, அந்த நோன்புக்கு ஏதாவது பிரமாணம் உண்டோ என்று அவர்களை பார்த்து திருப்பி கேட்கிறான். அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், எங்களுக்கு தெரியாது, மேலையார் செய்வனகள், எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அனுஷ்டித்து வந்த அதே பிரகாரம் அதை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம், அவ்வளவே ஒழிய எங்களுக்கு மேலே ஒன்றும் தெரியாது என்கிறார்கள். இந்த இடத்துல ரசமான ஒரு அர்த்தம், விசேஷமான அர்த்தம். கேட்டியேல்னு வந்திருக்கு இல்லையா, அந்த கேட்டியல் என்பதற்கு என்ன பொருள்? கண்ணன் எதிரே தான் இருக்கிறான். அப்படி எதிரே இருக்கும்போது காது கொடுத்து கேட்டாயாகில் என்று சொல்வானேன் அப்படின்னா அதற்கு ஒரு ரசமான பொருள் இங்கே. மணிவண்ணா என்று இவர்கள் இவனுடைய வடிவழிகளே ஈடுபட்டிருக்கிறா போலே இவனும் கண்ணனும் அவர்களுடைய சௌந்தர்ய சாகரத்திலே மூழ்கி இருக்கையினாலே கேட்டியல் கேட்டியல் என்று உணர்த்துகிறார்கள். நாங்கள் விரும்பியது பெறாமல் பட்டினி கிடக்க நீ விருந்து உண்ணலாமோ என்றாற் போல் இருக்கிறது இதனுடைய பொருள். இங்கே சங்கை பற்றி ஒரு வார்த்தை. ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே. கண்ணன் கையிலே வைத்திருப்பது பாஞ்சஜன்யம். அவனுடைய திரு அதரங்களிலே பட்டு அவன் ஊதுவதானது பாஞ்சஜன்யம் என்ற சங்கு. அதுக்கு ஒரு கதை இருக்குது. பஞ்சஜனன் அப்படின்னு ஒரு அசுரன். கண்ணன் சாந்தீபினி என்ற குலகுருவிடம், அந்த ஆசிரியரிடம் ஆயக்கலைகள் 64 தேர்ச்சி பெற்று நன்றாக படித்து தேறினான். அனைத்து கலைகளுமே அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு வரவு இருந்தாலும் ஒரு ஆச்சாரிய முகேன கற்க வேண்டுமே என்று அந்த வியாஜத்துக்காக அந்த சாந்தீபினி முனிவரிடம் சிறிது காலம் தங்கி அத்தனையும் கற்றதாக ஒரு ஐதிஹ்யம். சாந்தீபினி முனிவருக்கு ஒரு மைந்தன் இருந்தான். கொடுங்கோல் அரசனான அந்த அரக்கனான அந்த பஞ்சசனன் குரோதத்தினாலே, முன் விரோதத்தினாலே அந்த மைந்தனை எடுத்து சென்று விட்டான். கடலிலே கொண்டு போய் ஒளித்து வைக்கிறான். கலங்குகிறார் சாந்தீபினி முனிவர். தன்னுடைய மைந்தனை காண முடியவில்லையே என்று ஏங்குகிறார்.
பஞ்சசனந்தான் எடுத்து கொண்டு சென்று விட்டான் என்பதும் அவர் அறிந்து கொண்டு விட்டார். ஆனாலும் தன் மைந்தனை மீட்க அவருக்கு வழியொன்றும் புலப்படவில்லை. இந்த சமயத்தில்தான் கண்ணன் சாந்தீபினி முனிவரிடம் கலைகளை கற்று முடிக்கிறான். அந்த சாந்தீபினி முனிவருக்கு குரு தட்சிணையாக ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று அவரிடம் கேட்கிறான். என்ன தங்களுக்கு வேண்டும் என்று, குரு தட்சிணையாக என்ன வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது அந்த குரு முனி சொல்கிறார், எனக்கு பொருள், பதவி, புண்ணியம் எதுவுமே வேண்டாம், சொத்துக்கள் எதுவும் வேண்டியதில்லை. குரு தட்சிணையாக எனக்கு ஒன்றே ஒன்று நீ கொடுக்க வேண்டும், என்னுடைய மகனை நீ மீட்டு கொடுக்க வேண்டும், அதுதான் நீ எனக்கு கொடுக்கக்கூடியதான அந்த குரு தட்சிணையாகும் என்று சொல்கிறார். கிருஷ்ணனும் வேறு வழியில்லாமல் அதனை ஏற்று பஞ்சசதனை கண்டு அவனிடம் போராடி அவனிடம் இந்த பிள்ளையை மீட்டு கொடுத்து அந்த குரு முனிவரிடம் சேர்ப்பிக்கிறான். அடிபணிந்த அந்த பஞ்சசனனையே சங்காக ஏற்று தன் கையிலே வைத்து கொண்டிருக்கிறார். அதுதான் பாஞ்சஜன்யம். அந்த பாஞ்சஜன்யத்திற்கு அப்படிப்பட்ட பேர் ஒளி வருவதற்கு என்ன காரணம்? அசுரந்தானே சங்காக மாறியிருக்கிறான். அதனாலே அசுர சங்கு ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு பேரொளி. இப்போது கண்ணன் அவர்களை பார்த்து ஏதும் அறியாதவன் போல் கேட்கிறான், பாஞ்சஜன்யம் என்பது ஒரு சங்குதானே, அதை நான் வைத்து கொண்டிருக்கிறேனே, அதை உங்களுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், உன்னால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை என்று அறிந்தே நாங்கள் கேட்கின்றோம். அதனாலே அதை நீயே வைத்துக்கொள். அந்த பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள், அதை போன்ற சங்கங்களை நீ எத்தனை வேணுனாலும் அதை பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? மனசு வச்சால், சங்கல்பம் வைத்தால் அந்த சங்கல்ப மாத்திரேன எங்களுக்கு கிடைக்க செய்யலாம் இல்லையா? அவ்வாறு செய்வாயாக. வெள்ளவெளேர் என்றிருக்கும் அந்த உன்னுடைய பாஞ்ச சன்னியத்தை போன்ற சங்குகள், போல்வன சங்கங்கள் எங்களுக்கு நீ அளித்தருள்வாக என்று கேட்கிறார்கள் என்று சம்பிரதாயம். இவ்வாறாக ஆண்டாள் கோஷ்டியினர் 5 விதமான வஸ்துக்களை தன்னுடைய நோன்புக்காக வீதியிலே எடுத்துச் செல்வதற்கு வேண்டுமென பிரார்த்திப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி இப்பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.